ஏக்கா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேனாக்கா. என்ன விஷயம் தம்பி? என்கிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருக்க, எந்த விஷயம்னு எனக்கு இப்போ ஞாபகம் இல்லையே. இல்லைக்கா, இப்போ ஒரு நிலம் வாங்கினேன், அந்த விஷயம் சொன்னேனாக்கா. ஆமாம் தம்பி, நிலம் வாங்கினேன். ஆனால் அதில் என்ன விவசாயம் பண்ணணும்னு தெரியல, அதை சும்மா தான் போட்டிருக்கேன். இப்போ 4 ஆளை விட்டு நிலத்தை வந்து சீர்படுத்திட்டு இருக்கேன், அதோட களையெல்லாம் வெட்டி மாத்திட்டு இருக்கேன்னு சொன்னியப்பா. இப்போ அந்த நிலத்துல என்ன பயிர் சாகுபடி செய்யலான்னு தான்க்கா இருக்கேன். ஏன் தெரியுமா, இப்போ பொதுவாக வந்து நான் வந்து நெல் சாகுபடி செய்கிறேன், வாழை சாகுபடி செய்கிறேன். இதில் தான் வந்து அனுபவங்கள் இருக்குது. இப்போ 1-2 விவசாயிகள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த நிலம் மேடு பாங்கான இடம், அதில் வந்து நீங்கள் ரப்பர் வச்சா வந்து உங்களுக்கு அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதுதான் வந்து ரப்பர் சாகுபடி செய்யலான்னு இருக்காக்கா. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது விவசாயிகளுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களாக்கா? ஆமா தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான். மேல் நோக்கி கீழே சரிவா இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல ரப்பர் சாகுபடி அதிகம் பண்ணலாம். ஏன்னா அது வந்து மலைத்தோட்ட பயிர்கள்ல வரக்கூடிய ஒண்ணுதான். அப்பதான் நம்மளுடைய அந்த மண்ணினுடைய பிடிமான தன்மை இதெல்லாம் நமக்கு அதிகமா இருக்கும். அந்த மண் சரிவு இந்த மாதிரி எல்லாம் வராம இருக்கும். நீ அந்த இடத்துல கண்டிப்பா ரப்பர் சாகுபடி பண்ணுப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி இருக்காரு. அவர் யாருன்னா பொன்மனையை சேர்ந்த டேனியல் சொல்லக்கூடியவருப்பா. அவர்கிட்ட கேட்ட நிறைய நமக்கு விஷயங்கள் தெரியும். அதன் மூலமா நீ வந்து ரப்பர் சாகுபடி பண்ணலாம்ப்பா. சரியாக்கா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயி இருக்காங்கன்னு சொன்னீங்க, அவரை வந்து நேர்ல போய் பார்க்க முடியுமாக்கா? கண்டிப்பா நேர்ல பார்க்கலாம்ப்பா. அதுக்கு முன்னாடி அவர் இன்னைக்கு இரவு நமது குமரி பண்பலையில உழவர் உலகம் நிகழ்ச்சியில பேச இருக்காரு. அவருடைய பேச்ச முதல்ல கேளு, அதுக்கப்புறம் நேர்ல ஒரு நாள் அவரை சந்திச்சு சில பல தகவல்களை அவர்கிட்ட கேட்கலாம். சரியாப்பா? கண்டிப்பா நான் இன்னைக்கு இரவு இந்த நிகழ்ச்சி கேட்கறாக்கா. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க, இன்னைக்கு முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் கன்னியாகுமரி மாவட்டம், அதுல குலசேகரத்து அருகாமையில் பொன்மனை கிராமத்திலிருந்து ஈஞ்சக்கூடு பகுதியை சேர்ந்தவன். என் பேர் சி டேனியல். நீங்க எத்தனை வருடமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து 33-34 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். முழு நேரம் விவசாயம் தானே? விவசாயத்தை தவிர வேற என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? இல்ல, முழு நேரம் விவசாயம் தான். விவசாயம் தான் பண்ணணும் அப்படின்னு எப்போ முடிவு எடுத்தீங்க? எப்போ விவசாயத்துக்கு மேல உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு? விவசாயம்னா விவசாய குடும்பம், அதனால வந்து அதே கண்டினியூ பண்ணது. உங்க வீட்டுல வந்து மத்தவங்களும் இதே போல உங்களை போல விவசாயத்துல இருக்காங்களா, இல்லனா அவங்க வேற வேலைக்கு போயிட்டாங்க? அவங்க எல்லாம் வேற வேலைக்கு. நீங்க என்ன விவசாயத்துக்கு வந்துட்டீங்க? தான் இப்போ அந்த விவசாயத்தை பார்த்துட்டு இருக்கேன். மற்றவங்க எல்லாம் ஒரு வேலைகளை போய். நீங்க ஆரம்பத்துல என்ன விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்க? ஆரம்பத்துல வாழை, மரவள்ளி, இந்த மாதிரி பாக்கு மரம், தென்னை உண்டு, ரப்பர் எல்லாம். இப்போ பாக்கு மரம் கொஞ்சம் உண்டு. இப்போ வந்து வாழையும் இல்ல, மரவள்ளியும் இல்ல. காட்டு மிருகத்தினால அது ஒண்ணுமே செய்ய முடியாது, செய்து எடுக்கவே ரொம்ப கஷ்டம். தென்னை உண்டு, தேங்காய் இல்ல. பாக்கு மரம் கொஞ்சம் உண்டு, அதுவும் வந்து இந்த குரங்குனால பின்ன மிளகு உண்டு, ஊடு பயிரா போட்டிருக்கோம் ரப்பர் கடையில். இப்போ என்னெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போதைக்கு? தற்சமயம் வந்து ரப்பரும் மிளகும், ஏன்னா தேனி வந்து ரப்பருக்கு இடையில வச்சிருக்கீங்களா? ஆமா, ரப்பர் கடையில. ரப்பருக்கு ஊடு பயிரா வந்து நான் இப்ப மிளகா போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து தையா இருக்கும் போது தான் நீங்க போட்டிருக்கீங்களா, இல்லன்னா கொஞ்சம் வளர்ந்த புறம் அதுல மிளகா நடலாம்? வளர்ந்த புறம் பெரிய ரப்பர் கடையில போடலாம். மற்ற மரங்கள் நீங்களே பாக்கு மரம், ஐனி மரம், தென்னை மரம், அந்த மரங்கள்ல வச்சு இது பண்ணலாம். நல்ல மிளகு வச்சு பண்ணலாம். நீங்க வந்து மிளகா வந்து எதுக்கு ஊடு பயிரா போட்டிருக்கீங்க? இந்த பாக்கு மரம், தென்னை இதுக்கெல்லாம் ஊடு பயிராவா? இல்ல, இந்த மரங்கள்ல தாவு கொடி வேணும் இல்லையா, அது படர்ந்து போகுது, அதுக்காக வச்சிருக்கோம். எத்தனை ஏக்கர்ல வச்சிருக்கீங்க ரப்பர்? ரப்பர் வந்து சுமார் 15 ஏக்கருக்கு மேல இருக்கு. இது ஃபுல்லாவே உங்களுக்கு சொந்த நிலம் தான்? சொந்த நிலம். மலை இடங்களானனால குரங்களுக்கு எல்லாம் தொல்லை வர்றதுனால நீங்க? மலை இடம் கிடையாது, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிலம் கம்ப்ளீட்டா வந்து கிராமம் தான். வீட்டு பகுதியில கூட குரங்கு, காட்டு பண்ணி எல்லாம் வரதான் செய்யுது. வீட்டு பக்கத்திலே வரதான். வீட்டு பக்கத்துல காட்டு பண்ணியும், குரங்கு, காட்டு எருமை வருது. தேன்பெட்டி வச்சிருக்கோம், இந்த கரடி இருக்குல்ல, அது கூட வருது. உங்க தோட்டம் வந்து உங்க வீட்டை சுத்தி தான் இருக்கா? வீட்டை சுத்தி தான் இருக்கு. கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த மாதிரி 2-3 வில்லேஜ்ல வரும். பொன்மனை ஏ வில்லேஜ், பி வில்லேஜ், குலசேர தும்போடு வில்லேஜ், அப்படி வரும். அந்த பாட்ட வேற இடத்துல இருக்கு. வேற ஒரு ஆளுக்கும் வேற இடத்துல இருக்கும். நாங்க அண்ணன் தம்பி 4 பேர் உண்டு. ஆனா எல்லாருக்குள்ள விவசாயமும் சேர்த்து நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க எல்லாம் வேற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வேற பார்க்க. இப்போ நீங்க சொன்னீங்க 15 ஏக்கர் வந்து ரப்பர் வச்சிருக்கேன்னு. இந்த ரப்பர்ல பால் வந்து வெட்டக்கூடிய அந்த பருவம், நல்ல பால் கிடைக்கக்கூடிய பருவம் அப்படின்னு நம்ம எந்த பருவத்தை சொல்லுவோம்? தமிழ் மாசத்துல சொல்லிச்சுன்னா கார்த்திகை மாசம், இங்கிலீஷ்ல சொல்லியாச்சுன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, இந்த 3 மாசம் தான் ரப்பர் சீசன். அதை விட்டாச்சுன்னா மார்ச், ஏப்ரல், மே வந்து பால் வெட்டு நடக்காது. அந்த சீசன்ல வெட்டக்கூடிய ஆட்களுக்கும் ரொம்ப கஷ்டம். கவர்மெண்ட் என்னன்னா மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்துக்கு வந்து மானியம் கொடுக்கணும். ரப்பர் பால் வெட்டக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அந்த சீசன்ல ரொம்ப அருமையான சீசன் பால் வெட்டக்கூடிய ஆளுக்கு. மற்ற மாதிரி வேலையும் கிடைக்காது, சும்மா தான் இருக்கணும். இந்த 3 மாசம் ரொம்ப டல்லான சீசன். அந்த 3 மாசமும் வந்து பால் வெட்டினால் பால் இருக்காது. ஏன்னா அந்த
இலைகள்லாம் உதிர்ந்து போகும் இல்லையா, அந்த சீசன்ல பால் இருக்க வெட்டக்கூடாது. இப்போ 3 மாசம் அந்த மரத்தை அப்படியே வெறுமையா விட்டுறணும். வெறுமை விட்டுறணும். அதுக்கு பிறகு ஜூன் மாசத்துல இருந்து வெட்டுவீங்களா? ஜூன்ல இருந்து வெட்ட ஆரம்பிக்கிறேன். அப்போ ஓரளவுக்கு பால் நல்லா இருக்கும். பால் அப்போ வந்து சம்பளம் கொடுக்க கிடைக்காது. ஜூலைல இருந்து ஓரளவுக்கு மினிமம் ஓரளவுக்கு அப்படி வந்துட்டே இருக்கும். முதல் 1 மாசம் கையில இருந்து தான் சம்பளம் கொடுக்கணும். இந்த ரப்பர் பால் எடுக்கிறதுக்கு அதிகாலை எத்தனை மணிக்கு நீங்க எழும்பி ரப்பர் பால் எல்லாம் எடுக்கிறீங்க? முன்ன எல்லாம் 6 மணிக்கு தான் போவாங்க, இப்ப உள்ள 3 மணிக்கே போவாங்க. 3 மணிக்கு போனா அந்த வெளிச்சங்கள் எல்லாம் தெரியுமா? ஹெட்லைட் வச்சுட்டு ஹெட்லைட் வச்சுட்டு தான் போறது. 3 மணிக்கு எல்லாரும் கிளம்பிடுவாங்க. ஆனா பயம் இல்லையா உங்களுக்கு? அந்த மிருகங்கள்லாம் இருக்கும், வேற அட்டாக் பண்ணும் காட்டு மிருகங்கள், வேற வழி இல்ல, போய் தான் ஆகணும். 6 மணிக்கு போறதுக்கும் இப்ப 3:30 அதிகாலையில போறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு? 6 மணிக்கு போயாச்சுன்னா வந்து வெயில் வரம்போம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். வெயில் காலம் ஒரு 8 மணி எல்லாம் ஆயிடுச்சுன்னா நல்ல வெயில் இருக்கும். அதனால வந்து நேரமே போயிட்டு 10-12 மணி ஆகும் சீட்டெல்லாம் அடிச்சுட்டு வரம்போ. 3 மணிக்கு போனாலும் 12 மணி ஆகும் நல்ல தோட்டங்கள்ல. ஒரு ஆள் வந்து எத்தனை மரம் வெட்டலாம் ஒரு நாளைக்கு? இப்ப வந்து என்னன்னா 500 மரம் வரை வெட்டியான் ஒரு ஆள் 500 மரம் வெட்டி பால் எடுத்து உர வச்சு. நிறைய பேர் பச்சை பால் அப்படி கொடுக்கணும். லேட்டஸ்ட் கம்பெனி இருக்குல்ல அதை கொடுக்காங்க. சிலவங்க வந்து உர வச்சு அதை மிஷின்ல கொடுத்து அடிச்சு அடுத்து கொண்டு போடுவாங்க ஸ்மோக்கர்ஸ்ல குணத்துக்கு. அதுக்கப்புறம் தான் அது வியாபாரத்துக்கு போகும். உங்களை பொறுத்தளவுல நீங்க வந்து எப்படி எல்லாமே நீங்க பண்ணுவீங்களா இல்லைன்னா? இல்ல வேற சம்பளாள் இருக்கு. சம்பளாள் 3-4 பேர் இருக்கணும். அவங்க தான் பால் வெட்டுவாங்க. நானும் கூட வெட்ட. நீங்களும் போவீங்க காலையில? நானும் போவேன். அதே மாதிரி கூட 4 பேர் இருக்காங்க. 4 பேர் இருக்காங்க. இப்போ 15 ஏக்கர்னு சொன்னீங்க, 4 பேர் வச்சு உங்களால சமாளிக்க முடியுமா? வெட்ட முடியுமா? முடியாதுன்னா எங்களுக்கு மரம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. ஓகி அடிச்சுல அதுல மரங்கள் கொஞ்சம் போனதால குறைவா இருக்கு. இல்லன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரி பாகம் 200 மரம் வரும். இப்போ மரம் கம்மியா தான் இருக்கு. அந்த ஓகியில போன மரங்கள் எல்லாம் கொஞ்சம் இடம் 1-2 கண்டங்கள்லாம் புதுசா ரீபிளான்ட் பண்ணிருக்கு. இப்ப ரீபிளான்ட் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம வந்து ஊடு பயிர் வைக்கலாம்ல? நீங்க அதுல என்ன ஊடு பயிர் வச்சிருக்கீங்க? ஊடு பயிர் வந்து முன்னமெல்லாம் போடியது வந்து வாழை தான் போடுவாங்க. இப்போ வந்து வாழை யாரும் அதிகமா போடியது இல்லை. கொஞ்சம் பேர் சிலர் போடுவாங்க. பைனாப்பிள் தான் போடியது. பைனாப்பிள் அவ்வளவு நல்லா இல்லைன்னு சில ஆட்கள் வந்து வாழைக்கு தான் கொடுப்பாங்க. இல்லைன்னா அப்படி சும்மா போட்டுருக்கேன் தரிசு. இல்ல சின்ன ரப்பரா இருக்கக்கூடிய டைம்ல வந்து இடையில ஊடு பயிர் வாழையை போடலாம். 12 அடிக்கு ஒரு வாழை, ஏத்தன் வாழைன்னா 6 அடிக்கு ஒரு வாழை. நீங்க என்ன ஊடு பயிர் வச்சிருக்கீங்க? நாங்க வந்து நேரமே வாழை தான் போட்டிருந்து. அதுல பெரிய இன்கம் சொல்ல இல்ல. வாழை தான் மண்ணுக்கு நல்லது. அதே கழிவுகளே அப்படியே மடக்கியும் உழுதுடலாம். கிளச்சு வண்டி வச்சு கிளச்சு அதை பண்ணலாம். நல்ல மிளகு வந்து நீங்க படத்தி விடும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு லாபம் கிடைக்குமா? ரப்பர் மேல படத்தி விட்டாலும்? ரப்பர்ல படத்த முடியாது. பாக்கு மரம், தென்னை, இடையில நிற்கக்கூடிய ஐனி மரம், லாமரம், இந்த மரங்கள்ல வச்சு விடுது. அது ஓரளவுக்கு ஒரு இன்கம், ஒரு சின்ன இன்கம், சைடு இன்கம். ரொம்ப பெருசா கிடைக்காது, ஓரளவு கிடைக்கும். வருஷத்துக்கு கொஞ்சம் கிடைக்கும். 10-25,000 ரூபாய் அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நீங்க சொன்னீங்க இந்த மரம் வந்து ஓரளவுக்கு தையா இருக்கும்போது அதுல வந்து ஊடு பயிர் நம்ம செய்யலாம்னு சொன்னீங்க. 3 வருஷம் செய்யலாம். 3 வருஷம் செய்யலாம். அடுத்து ஒரு 4 வருஷம் ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த சூரிய வெளிச்சம் வராது, அதனால ஒண்ணும் நட முடியாது. பைனாப்பிள் இருந்தாலும் 3 வருஷம் தான். அதுக்கப்புறம் ஒண்ணு நட முடியாது, ஒண்ணு வராது. இப்போ பைனாப்பிள் பொறுத்த அளவுல அது வந்து எத்தனை மாத கால பயிர்? 3 வருஷம். 3 வருஷம்னா ஒரு காய் காய்க்கிறதுக்கு 3 வருஷம் ஆகுமா? இல்ல நட்ட உடனே ஒரு காய் வரும். அந்த தாய் செடியில இருந்து சைடு பிரான்ச் வரும். அந்த ஒரு செடிக்கு 2 செடி 3 செடி வரும். அதுல இருந்து எடுக்கலாம். அப்படி 3 வருஷம் வரை காய் எடுக்கலாம். 3 வருஷம் வரைக்கும் அதுல பலன் எடுக்கலாம். நட்டு எவ்வளவு நாளைக்கு அப்புறம் நம்ம பலன் எடுக்க முடியும்? 2 மாசம் கழிஞ்ச உடனே பிஞ்சு வர ஆரம்பிச்ச உடனே வந்து அடுத்து ஒரு 2 மாசம் காய் பருவம் வரைக்கும் விளைச்சல். அப்புறம் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். பக்க கிளைகள்லாம் கிளைகள் வர 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 அதுல இருந்து வந்துட்டே இருக்கும். ஆனா நீங்க பைனாப்பிள் போடல. ஏன் பைனாப்பிள் வந்து ஏன் ரப்பருக்கு ஊடு பயிரா நீங்க போடலன்னா ரப்பருக்கு அந்த மண்ணுல வளத்தை எல்லாம் பைனாப்பிள் எடுத்துரும். அதுல பால் குறைவா இருக்கு மரத்துல, அதனால போடல. வாழை போட்டா அப்படி இல்ல. வாழை போட்டா நல்லா இருக்கும். உரம் எல்லாம் அடி உரம் போடுவோம் இல்லையா, தொழு உரம் எல்லாம், அதனால வாழை நல்லா இருக்கும். வாழை நல்லா இருக்கும், ரப்பர் நல்லா இருக்கும். பைனாப்பிள் போட்டா அந்த அளவுக்கு அது வந்து உரச்சத்துகளை எடுத்துரும். உரச்சத்தெல்லாம் எடுத்துரும். மண்ணுல உள்ள வளம் குறைவா இருக்கும். ரப்பர்ல இன்கம் குறைவா இருக்கும். இப்போ நம்ம ரப்பர் தான் நமக்கு மெயின், அப்படிதானே? ரப்பர் தான் மெயின். அதுல ஊடு பயிர் வந்து நம்ம சும்மா வேஸ்டா போட வேண்டாமேன்னு சொல்லிட்டு அதுல ஊடு பயிர் போடுறீங்க. இப்போ ரப்பருக்கு ஊடு பயிர் வாழை எல்லாம் போட்டீங்கன்னா அது கரெக்டான பருவத்துக்கு உங்களுக்கு பருவம் செய்து எடுக்க முடியுமா? வாழைய வாழை அந்த பருவம் கணக்கு பண்ணி நடணும். நம்பர்ல நட்டாச்சுன்னா ஏத்த வாழையா இருந்தா 10 மாசத்துல கொலை வெட்டி முடிச்சிடும். நான் செய்யக்கூடிய வேலைக்கு 10 மாசத்துல முடியும். சிவப்பு வாழைன்னா 12 மாசத்துல எல்லாமே முடியும். 1 வருஷம் ஆகும். 1 வருஷம்னா 10 மாசத்துல ஆரம்பிக்கும் கொலை வெட்டக்கூடியது. என்ன எங்களுக்கு என்ன பருவம்னா 20 நாளத்துக்கு உரம் போட்டு 3 நாளத்துக்கு தண்ணி பாய்ச்சோம். ஏன்னா இப்போ உள்ள லேபர் இதுக்கு கட்டுப்படி ஆள் இல்ல, லேபர் பற்றாக்குறை, அதனால செய்ய முடியாது. இப்போ நீங்க ரப்பர் நான் நட்டிருக்கேன்னு சொன்னீங்க. ரப்பருக்கு வந்து நம்ம உரங்கள் அதெல்லாம் எப்படி கொடுக்குறீங்க? இந்த வளரக்கூடிய பருவத்துல இருந்து நட்ட உடனே
உடனே வந்து தண்ணி ஒரு 2 மாசம் தான் ரப்பர் சின்ன தை நட்ட உடனே 2 மாசம் தான் தண்ணி. அதுக்கப்புறம் தண்ணி வேண்டாம், கொடுக்க வேண்டாம். நம்ம குலசேகரம் ஏரியா பொறுத்தவரை அதிக மழை இருக்கும். மழை அதிக பொழிய ஏரியானால வந்து தண்ணி அதிகம் வேண்டாம். நட்ட உடனே ஒரு 2 மாசத்துக்கு தான் தண்ணி. அதுக்கப்புறம் வந்து இந்த மழை காலங்கள்ல உரத்தை போட்டு கொடுத்தா மாதிரி. மழை காலங்கள்ல என்ன உரங்கள்லாம் கொடுப்பீங்க? அதுக்கு வந்து பாக்டம்பாஸ், பொட்டாஸ், யூரியா, வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு போட்டா என்ன காட்டு பண்ணி தோண்டும், எள்ளுபொடி, எலும்பு ஸ்மெல்லுக்கு வரும், ஸ்மெல்லுக்கு வந்துடும், காட்டு பண்ணி தோண்டும், தைய பிடிங்கி தள்ளிடும். அதனால இப்போ எள்ளு பொடியும் அந்த கடலை புண்ணாக்கும் பொடி இல்லை, 1 வருஷம் ஆனாலும் அந்த இடத்த கரெக்டா அதை தோண்டிடும். எள்ளு பொடிட்டா அந்த மணத்திலே அது வந்து தோண்டிடும், தோண்டியே சாப்பிட்டுரும். அது தைய பிடிங்கி தள்ளிடும். அதனால தை வச்சு வேஸ்ட் திருப்பி அதுல நட்டா வராது கூட. நீங்க தை எங்க இருந்து வாங்குறீங்க? நேரமே எல்லாம் சொந்தமா நர்சரி போட்டு இருப்போம். இப்ப வந்து வெளி நர்சரில இருந்து. இப்ப நர்சரி இல்லையா? இல்ல, ரொம்ப சிரமம். நர்சரி போட்டாலா? நர்சரி போட்டா மற்ற அதை விடைக்கும் வெளியே இருந்து வாங்கலாம். இப்போ ஒரு சின்ன தை வந்து பேக் தை வந்து 90 ரூபா. அதுல பல வெரைட்டிகள் இருக்கு. RRM 105, RRI 600, 430, 417 நிறைய இருக்கு. பழைய ரகங்கள் நிறைய உண்டு. TGR, VB86, ஜாவா, அதெல்லாம் இப்ப யாரும் போடுறதில்லை. ஏன் அதெல்லாம் பழைய ரகங்கள்லாம் போடுறது இல்லை? இன்கம் குறவா இருக்கும், அதுல வருமானம் குறவா இருக்கும். 105 எல்லாம் நல்ல வருமானம். நான் பால் வெட்டக்கூடிய முறைன்னா மரம் ஒரு 22 இன்ச்சுக்கு மேல அனுப்புற வெட்டினா நல்ல வருமானம் பால் இருக்கும். 7 வருஷம் ஆகணும், குறைஞ்சபட்சம் 7 வருஷம் ஆகி 22 இன்ச்சு வண்ணத்துக்கு மேல ஆகும்போது நல்ல பெருசா வளர்ந்த மரம் 30 இன்ச்சுக்கு மேல ஆகும். 2 மரத்துக்கு ஒரு சீட்டு பால் வரை கிடைக்கும். இப்போ 7 வருஷம் வரைக்கும் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்க பால் வெட்டுறதுக்கு. ஆனா நிறைய பேர் வந்து 5 வருஷத்துல வெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 5 வருஷத்துல வெட்டினா அந்த மரம் பருக்காது. நாங்க அதெல்லாம் அனுபவப்பட்டாச்சு. 5 வருஷத்துல வெட்டினாலும் பால் வரும். பட்டை அவ்வளவு முதிர்ச்சி இருக்காது. அந்த பட்டை கனமும் வளர்ச்சியும் முதிர்ச்சி இருக்காது. 7 வருஷம் 8 வருஷம், சிலவங்க 10 வருஷம் ஆயுது வெட்டணும். எங்களுக்கு ஒரு தோட்டம் வந்து 10 வருஷம் ஆனப்புறம் தான் வெட்டினது. அதுல நல்ல மரம் முதிர்ச்சி, பட்டை நல்ல இது இருக்கும், அதனால பால் இருக்கும். இப்போ ஒரு தை வச்சு ஒரு மரம் வந்து நீங்க சொன்ன மாதிரி 5 வருஷம் 6 வருஷம் ஆனாலும் பால் வெட்டுவீங்க. எத்தனை வருஷம் வரைக்கும் நமக்கு ஈல்டு தந்துட்டே இருக்கும் அந்த ஒரு ரப்பர் மரம்? நல்ல வேலை செய்து நல்ல இது பண்ணா 30 வருஷம், 40 வருஷம். எங்களுக்கு பழைய பிளான்ட் பப்பா இருக்கக்கூடிய டைம்ல வந்து 40 வருஷத்துக்கு மேல வெட்டி இருக்கு. இப்ப எல்லாம் வந்து 15-20 வருஷம் தான் போகும். அதுக்கு முன்னாடியே முறிக்கக்கூடிய ஆட்களும் உண்டு, 10 வருஷத்துல முறிக்கக்கூடிய ஆட்களும் உண்டு, 10 வருஷம் இன்கம் எடுத்துட்டு உடனே முறிக்கக்கூடிய ஆட்களும் உண்டு. அதுக்கப்புறம் அது நல்ல விலை தானே, முடிச்சாலும் நமக்கு வந்து மரம் பெருசா இருந்தா தானே விலை, சின்னதா இருந்தா விலை இல்ல, பெரிய மரத்துக்கு தான் விலை. அப்போ மரம் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பால் வெட்டினாதான் மரமும் கொஞ்சம் பருத்து பெருசா வண்ணமா இருக்கும். 22 இன்ச்சு வண்ணமாவது மினிமம், குறைஞ்சபட்சம் 22 இன்ச்சு வண்ணம் ஆகும்போது 6 இன்ச்சு ஸ்லோப்பு காண போடும், 15 இன்ச்சு நீளம் கிட்டும். மரத்தை 2ஆ பிரிப்போம், A-Bன்னு பிரிச்சுட்டு அதுல 11 இன்ச்சு ஸ்லோப்பு வரும்போது 15 இன்ச்சு வரும். 900 மில்லி மக்கு வச்சாச்சுன்னா ஒரு மக்கு பால் கிடைக்கும். கிடைச்சாச்சுன்னா ஒரு சீட்டு 2 லிட்டர் வச்சு விட்டாலும் ஒரு 3 மரத்துல பால் எடுக்கும், ஒரு சீட்டு பால் கிடைக்கும். ஒரு சீட்டுக்கு மொத்தம் எவ்வளவு பால் தேவைப்படும்? ஒரு சீட்டுக்கு சுமாரா நாங்க விடக்கூடிய 2 லிட்டர். 2 லிட்டர் பெருசா அடிப்பீங்க? இல்ல சின்ன சீட்டா தான் இருக்கும், ஒரு 3/4 கிலோ தான் இருக்கும். 2 லிட்டர் வச்சு 2 லிட்டர் விட்டா ஒரு 3/4 கிலோ தான் சீட்டு கிடைக்கும். காயம்போ 3/4 கிலோ தான் இருக்கும். சில ரகங்களை தேர்ந்தெடுத்து தான் நாங்க அதுல பால் வெட்டுறோம்னு சொன்னீங்க. என்ன ரகங்கள் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடியதுல என்ன ரகங்கள் வந்து மக்கள் வந்து அதிகம் விரும்புறாங்க? பால் எதுல அதிகம் கிடைக்கும்? அதிகம் பால் கிடைக்கக்கூடியது RRM 105 ஒரு ரகம் இருக்கு. அது கொஞ்சம் முன்னே உள்ளது. நான் வெட்ட ஆரம்பிச்ச பிறகு மரம் பறிக்காது, இடையில ஒடியும் மரம், காட்டுல வந்து பலம் குறவு, அதான் அதிகமான இன்கம் உள்ளது. அடுத்து புது ரகம் 430 புதிய ரகம், அதுவும் நல்ல இன்கம் இருக்கு. RRI 600 ஒன்று இருக்கு. 600 ரகம் என்னன்னா அந்த ஆனியாடி மாசம் மழை சீசன்ல குழாய்கள் அவிஞ்சு கிளவலாம். அதுக்கு கவர்மெண்ட் எந்த மருந்து ஒண்ணும் பார்க்க, அதனால வந்து அந்த ரகம் வந்து பட்டையும் கூட அவிஞ்சு போகும், காஞ்சி போகும். அந்த ரகம் கொஞ்சம் வேணா மரம் நல்ல பெருசா பறிக்கும். 600. இப்போ நீங்க சொன்னீங்க அரசு வந்து சில விஷயங்கள் வந்து ரப்பர் போர்டுக்கு செய்யல அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்குன்னு தனி வாரியம் இருக்கலாம், அவங்க ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? குலசேரில வாரியங்கள் குறவு கொஞ்சம் இருக்கு, ஆனா அந்த அளவு பெரிய பிரபலமா இல்ல. மத்தபடி கவர்மெண்ட் இதுக்கான ஆதரவுகளை கொடுக்குதா? அதுக்கு நீங்க எங்க போகணும்? அது வந்து தனியா ரப்பர் போர்டு இருக்கு, அந்த அளவு பெருசா ஒண்ணு இல்ல. இடையில ஊடு பயிர் ஒண்ணுமே இருக்கக்கூடாது. தென்னையோ பாக்கு மரமோ ஐனி மரமோ ஒண்ணும் இருக்காம இருந்தா பெரிய இல்ல, நேர்மை உள்ள மானியங்கள் ஒண்ணும் கிடையாது. அதனால அதை யாரும் எதிர்பார்க்கறதும் இல்ல. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸ் செய்துட்டு இருக்கீங்க. நீங்க சொன்னீங்க இந்த பட்டை கூட காஞ்சி போயிடும். என்னென்ன மாதிரியான நோய் தாக்குதல்கள் வந்து ரப்பருக்கு இருக்கும்? மழை காலங்கள்ல ஒரு பங்கஸ், அந்த இலை தண்டு இருக்கு இல்லையா, தண்டுல இடைப்பாகம் வந்து அவிஞ்சு ஒரு பங்கு சேரும், அதனால உள்ளது. ஆரம்ப காலத்துல இலை தொழிஞ்சிட்டு திழுந்து வரக்கூடியதுல வந்து அந்த மண்ணினால ஒரு புள்ளி விழும், இலையில ஓட்டையா விழுந்து அந்த பச்சையங்கள் இருக்காது, அந்த இலை வந்து சுருண்டு கரிஞ்சு விழும். இதுக்கு என்னன்னா சல்பர் அடிக்கணும். சல்பர் அடிச்சாச்சுன்னா சல்பர் சில வீட்டு பகுதிகளில் அடிக்க முடியாது, சல்பர் ரொம்ப கேடு, அடிக்கக்கூடிய ஆளுக்கும் ரொம்ப கேடு. சல்பர் அடிச்சா ஓரளவுக்கு அது அரசாங்கம் தான் ஏதாவது செய்தாதான் இது பண்ண முடியும். இந்த ரசாயன உரங்கள் இல்லாம இயற்கை உரங்கள் வச்சு ரப்பர் வந்து சாகுபடி பண்ண முடியுமா? எப்படி இயற்கை உரம் வச்சு பண்ண முடியாது, கஷ்டம்.
இயற்கை உரங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாட்டுக்கு சாணம் இதெல்லாம் முன்னே எல்லாம் வந்து மாட்டு சாணம் எல்லா வீடுகளில் மாடு இருக்கும். இப்போ மாடு வளர்ப்பு இல்லை, வெளியே தான் போகணும். திருநெல்வேலி அந்த பக்கம் தான் நாங்கள் போய் எடுத்துட்டு இப்போ அங்கே போறது இல்லை, ரசாயன உரத்துல தான் போடுது. இப்போ நீங்க இந்த ரசாயன உரம் போடுறதுனால மரத்துக்கு ஏதாவது கேடு அந்த மாதிரி ஏதாவது வருமா? கேடு மாதிரி தெரியல, கேடு உள்ள மாதிரி இல்லை. நோய் தாக்குதல் வந்து கட்டுப்படதான் செய்யுது இதெல்லாம் கொடுக்கும்போது. கட்டுப்பாடுன்னா நோய் வந்து ரப்பருக்கு வந்து இப்போ புதிய பிளான்ட் 2-3வது பிளான்ட் ஆச்சு, பெரிய விசேஷமா இல்லை. நீ வரும் நாட்கள்ல ரப்பர் இருக்குமா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் இருக்குமா, வாழ்வா தாழ்வானதெல்லாம் இருக்கு. இப்ப ரப்பர் மரம் வைக்கிறதுனால உங்க ஏரியாவை பொறுத்த அளவுல எல்லாருமே நிறைய பேர் ரப்பர் தான் வச்சிருக்காங்க. எல்லாமே ரப்பர் தான், வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. வேற எந்த தொழில் ஒரு தொழிலுமே செய்ய முடியாது. நீங்க சொன்ன மாதிரி இந்த காட்டு பன்றிகள் அந்த கரடி இதெல்லாம் வராம இருந்தா கூட ஓரளவுக்கு மற்ற விவசாயிகள் பண்ணலாம். வாழை விவசாயம் எல்லாம் ரொம்ப வாழை மரவள்ளி எல்லாம் யாருமே போடுது. அது கிழங்குல இருந்து தோண்டி எடுத்துட்டு போயிடும். காட்டு பன்றி எல்லாம் கம்பு நட்ட உடனே குரங்கு பிடிக்கிறோம், லேசை இவ்வளவு திழுத்த உடனே குரங்கு எடுத்துரும். 2 கிழங்கு இருந்தா பண்ணி என்ன செய்தாலும் அது தராது. ஆனாலும் உங்க ஏரியால மரிச்சினி யாராவது போட்டிருக்காங்களா? எல்லாருமே இப்ப எடுத்துட்டாங்க. எல்லாம் மரிச்சினி உள்ள காணவே முடியாது, மரவள்ளியை காணவே முடியாது. இப்போ நீங்க சொன்னீங்க 15 ஏக்கர் வச்சிருக்கோம். இப்போ ஒரு ஏக்கர்ல கிட்டத்தட்ட ஒரு 200 மரங்கள் நடலாம்னு சொன்னீங்க. இந்த 200 மரத்துல இருந்து உங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு 1 ஏக்கர் தான் நிலம் இருந்துச்சுன்னா அதுல இருந்து ஒரு வருமானம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கஷ்டம். 1 ஏக்கர் வச்சு பார்க்கக்கூடிய ரொம்ப கஷ்டம். 1 ஏக்கர் தனிப்பட்ட முறைமையில இருந்தா 250 தை நிற்கும். ஏன்னா 15க்கு 15 வந்து லைன் போடியும், சிற்றம் பவுண்டரி வந்து 10 அடிக்கு போடியும். 10 அடிக்கு போகும்போது 250 தை வரை நிற்கும். ஏரியா கூட கூட தை எண்ணம் குறையதான் நிற்கும். சராசரி பார்க்கும்போது 200 அது உள்ளதான் வரும். ஒரு 10 ஏக்கர்லாம் போகும்போது 2000 மரம் தான் வரும். உங்க ஏரியாவை பொறுத்த அளவுல 15 ஏக்கர்ல இருக்குன்னு சொன்னீங்க. இந்த 15 ஏக்கர்ல சராசரியா உங்களுக்கு எவ்வளவு ஒரு வருமானம் கிடைக்கும்? எத்தனை மரங்கள் அதுல நிக்குது? 15 ஏக்கர்ல பார்க்கும்போது ஒரு 3000 மரம் நிக்கணும். இப்ப 3000 மரம் இல்ல, 2500 மரத்துக்கு உள்ளதான் நிக்கி. இந்த கேடு வரனால பட்டு போகும், சில மரங்கள் காஞ்சி போறது. அந்த இதடிச்சுல ஓகியில நிறைய மரம் போச்சு. அது இனி ஒரு 5 வருஷம் கழிஞ்சு ரீபிளான்ட் பண்ணாதான் சமமா வரும், மற்றதும் கரெக்டா வரும். இப்போ நீங்க சொன்னீங்க இதுல அவ்வளவா தண்ணி எல்லாம் கொடுக்காண்டா ஒரு 2 மாசம் பராமரிப்புக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே ரப்பர் வளர்ந்துரும் சொன்னீங்க. வளர்ந்த ரப்பருக்கு ஏதாவது நீங்க வந்து இந்த கிளச்சி போடுறது, அந்த களை எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வேண்டி இருக்குமா? களை எடுக்கணும். களை வந்து இப்ப என்னன்னா இந்த இது இருக்கு இல்ல, கிளையோசெல் களைக்கொல்லி, அதை அடிக்காங்க. அது கேடுன்னா ரப்பருக்கு அதிகமா உரங்கள் எடுக்கக்கூடியது ஒரு சின்ன மஞ்ச பன்னல் இருக்கும். நம்ம தள்ள முடி மாதிரி நல்ல அந்த குப்பைகள் இருக்க இடத்துல அதை கிளறி பார்த்தா தெரியும். அந்த களைக்கூலி அடிக்கிறதுல அந்த மஞ்ச பன்னல் எல்லாம் அவிஞ்சு போகும். அதனால ஆனா இனி ஒரு பிரச்சனை என்னன்னா ஆள் கிடையாது, லேபர் இல்ல காடு எடுக்கு. அதனால வந்து வேற வழி இல்லா விட்டுது. இல்லைன்னா பிரஸ் கட்டர் வச்சு வெட்டிடணும். அது ஒரு 3 மாசம் தான் போகும் பிரஸ் கட்டர் வச்சு வெட்டினா. இப்போ நீங்க லேபர் பற்றாக்குறைன்னு சொன்னீங்க. உங்க ஏரியாவை பொறுத்த அளவுல லேபர் வந்து இல்ல, அப்படியே இருந்தாலும் சம்பளம் அவங்களுக்கு அதிகமா கொடுக்கணும். 12 மணி வரை தான் நம்மாட்டி வேலை கூலி வேலைக்கு ஆளு நீக்கி. அதுக்கப்புறம் நான் என்னை வரக்கூடிய டைம்ல கூட 12 மணிக்கு வீட்டுக்கு போகுது ஆள் வேலை முடிச்சுட்டு. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு கூலி கொடுப்பீங்க? 1000 ரூபா. 12 மணி வரைக்கும் வேலை பார்த்தாலும் 1000 ரூபாய். எத்தனை மணிக்கு காலையில வருவாங்க? 6 மணிக்கு. 6 to 12 1000 ரூபாய் சம்பளம். சரி, இப்போ நீங்க சொன்னீங்க ரப்பர் வந்து 15 ஏக்கர்ல வச்சிருக்கேன். இப்போ வந்து அண்ணனுக்குள்ள எல்லாம் சேர்த்து நீங்க தான் பராமரிக்கிறீங்க. பராமரிச்சுட்டு அவங்களுக்கு அதுல ஒரு சிறு பங்கு லாபத்தை நீங்க கொடுப்பீங்க? இல்ல, அவங்கவுங்க பங்குல லேபருக்கு போக உள்ளத எடை போட்டு லேபருக்குள்ள சார்ஜை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட கொடுத்துருது. ஆனா அதை நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த ரப்பர் ஷீட் அடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த அடிக்கிறதுக்குள்ள மிஷின் எல்லாமே உங்ககிட்ட இருக்கா? எங்கள்கிட்ட இருக்கு. அது யார் அடிப்பாங்க? அடிச்சது பால் வெட்டுக்காரன் அடிப்பான், நான் விட்ட கூட நான் அடிப்பேன். அப்படி போட்டா அவங்களுக்கு வந்து அந்த அடிக்கிறதுக்கும் சேர்த்துள்ள அந்த சம்பளத்தை கொடுப்பீங்களா? அடிக்கிறதுக்கும் சேர்த்து சம்பளம், அடிஷனல் சம்பளம். மரத்துக்கு 2 ரூபா. அந்த ஒற்றை காண வெட்டியது. அடுத்து இனி ஒரு முதிர்ந்த மரங்களை ஸ்லாட்டர்னு சொல்லுவாங்க, அதுக்கு 4 ரூபா கொடுக்கணும். அது பெருசா இருக்கும், அது பெருசா மரம் 2 காண வெட்டணும். அதனால அதுக்கு 4 ரூபா. பாலை எடுத்துட்டு கொண்டு வந்து உர வச்சு அடிச்சு போடுது. இது எல்லாமே ஒரே நாளையில அவங்க வந்து வெட்டி முடிச்சுட்டு அவங்க அவ்வளவு செய்து முடிச்சுட்டு கிளம்புவாங்க, வீட்டுக்கு போக முடியும். இப்ப இந்த ரப்பர் ஷீட் அடிச்சுட்டு அதை நீங்க வந்து எங்க விற்பனைக்கு கொடுப்பீங்க? அவங்களே எடுத்துட்டு போயிருவாங்க. சரி, இப்போ நீங்க ரப்பர் ஷீட் அடிக்கும் போது அதுல வந்து சில விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா இந்த பால் வந்து சுத்தமா இருக்கணும், டஸ்ட் இருக்கக்கூடாது. ஆமா, அது மட்டும் இல்லாம அதனுடைய திக்னஸ் வந்து கூடுதலா இருந்தாதான் நமக்கு வந்து அந்த குவாலிட்டி செக் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் பைசா கூட கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உங்க ஏரியாவில பொறுத்த அளவுல எப்படி? எங்க ஏரியாவில் வந்து சில ஆட்கள் வந்து அதை குவாலிட்டியா பண்ணாங்க, சிலவங்க பண்ண மாட்டோம். அந்த குப்பையோட எல்லாத்தோட சேர்த்து தான் உர வச்சு அடிக்காங்க. நாங்க வந்து எல்லாம் வந்து அரிப்பு வச்சு அரிச்சு விடக்கூடிய தண்ணியும் 2 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தண்ணி அப்படியே வச்சு உர வச்சு ஆசிட்டு அந்த மினிமம் கணக்குக்கு தான் விடுவோம். விட்டு 1 மணிக்கு அந்த பக்கம் 1 மணிக்கு 2 மணிக்கு அப்புறம் தான் அடிச்சு அசையில தவிர போட்டு சாயங்காலம் ஆனோன்னா தூக்கி ஸ்மோக் ஹவுஸை போடுவோம். ஒரு ரீப்பர்ல 2 சீட் வச்சு போட்டு தீ போட்டு அடுத்த நாள் மறைச்சு போட்டு தூக்கி மேலே போட்டு காஞ்ச பிறகு இறக்கும். அது வந்து ஒரு ஷீட்டு காயறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் ஆகும்? 3 நாள்.
இப்போ அதுல வந்து சில சமயம் காயாமலும் இருக்க வாய்ப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு திருப்பி போடணும். திருப்பி போடுவீங்க. அது எப்படி தெரியும் உங்களுக்கு இது காஞ்சிருக்கு காயல? காயாத வெள்ளையா இருக்கும், காஞ்சதுன்னா நல்ல சிவப்பு கலர்ல கருப்பு கலர்ல இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டி வந்து உங்களாவே செக் பண்ண முடியுமா? பண்ணலாம். அது எப்படி பண்ணுவீங்க? சூரிய வெளிச்சத்துல அப்படி நூத்து பார்த்தாச்சுன்னா தெரியும், அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆளை தெரியும். அதான் நல்லது. நல்ல கிளியரா இருக்கும், ஒரு தூளா ஒண்ணும் இருக்காது. அதுல வந்து லாட்டு 4, 5 முதல் கிரேட் வந்து 1X ஒன்னு உண்டு. அது வந்து இன்னும் 300 கிராம் தான் இருக்கும் சீட்டு. அதுக்கு அடுத்தது 4 சீட்டு, 5 சீட்டு, லாட்டு, CL. தீவட்டு பொள்ளி போச்சுன்னா அதெல்லாம் CL. இந்த பதம் எடுக்காத பதம் துருதுரா இருந்தா அதெல்லாம் CL. தூளு குப்பை எல்லாம் இருந்தா அது வந்து 5. ஒண்ணுமே இல்லாத நல்ல கிளியரா இருந்தா அது 4 சீட்டு. 190 ரூபாய் இருக்கும் கிலோக்கு. உங்களுடைய அனுபவத்தை குமரி பண்புகள் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு அது பயனுள்ள வகையில அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி. இதுவரை ரப்பர் வளர்ப்பும் பராமரிப்பும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் பொன்மனை டேனியல் அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.